ஆண்ட்ராய்டில் நிறைய பாப்-அப் விளம்பரங்கள் உள்ளன. பூட்டுத் திரையில் வீடியோக்கள் இயங்குகின்றன. இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. இந்த பயன்பாட்டையும் திறக்கவும். இந்த ஸ்னாப்ஷாட் விளம்பரம் போன்ற பயனற்ற விளம்பரங்களை பார்க்கலாம். இப்போது அதை எவ்வாறு அகற்றுவது, விளம்பரங்களை எவ்வாறு தடுப்பது அல்லது நிறுத்துவது, இந்த வீடியோவில் அதைப் பற்றி விரிவாக பேசுவோம். எனவே நீங்கள் என்னுடன் இந்த எல்லா படிகளையும் பின்பற்ற வேண்டும். மேலும் எனது வீடியோவை வேறு எந்த போனிலும் இயக்கலாம். மேலும் நீங்கள் என்னுடன் இந்த எல்லா வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். எந்த மொபைலில் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதோ என்னுடன் அமைப்புகளை செய்யுங்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஐ அமைப்பது பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு விளம்பரங்கள் நிரந்தரமாக தடுக்கப்படும். எனவே முதலில் உலாவியின் முடிவில் இருந்து விளம்பரங்களை பெறுவீர்கள். பாப்-அப்கள் வருகின்றன. அவற்றை மூடுங்கள். குரோமில் செல்லுங்கள். உங்களிடம் குரோம் பிரவுசர் இருந்தால் குரோம் பிரவுசர் என்னிடம் உள்ளது. இந்த விளம்பரம் வருவதை பாருங்கள். இப்போது எனது பயன்பாட்டில் இவை எதுவும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு சொல்ல எல்லா அமைப்புகளையும் மீண்டும் ஆஃப் செய்து விட்டேன். அதனால் இந்த பயனற்ற விளம்பரங்களை காட்ட முடியும். இப்போது நீங்கள் வலது மேல் மூலையில் உள்ள புள்ளியை தட்ட வேண்டும். நீங்கள் இங்கிருந்து அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்யுங்கள். நான் உங்களுக்கு சொல்லும் அமைப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் பக்க அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். இங்கே நீங்கள் எல்லா பக்கங்களையும் பார்க்கலாம். இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். விளம்பரங்களுக்கு ஒரு விருப்பம் உள்ளது. என்னுடையது அனுமதிக்கப்படுகிறது. நான் அனுமதித்தேன். அதை அணைக்கவும். இப்போது இந்த பாப்-அப் விளம்பரங்கள் க்ரோம் இன் முடிவில் இருந்து அல்லது யாரிடமிருந்தும் வரும். இது முகப்பு திரையிலும் வரும். அல்லது குரோம் பிரவுசரிலோ அல்லது லாக் செய்யப்பட்ட நமது திரையிலோ வரும். நீங்கள் முதல் அமைப்பை செய்ய வேண்டும். அதன் பிறகு பாப்-அப்கள் மற்றும் வழிமாற்றுகள் என்ற அமைப்பை செய்ய வேண்டும். சில நேரங்களில் பயன்பாடு நம்மை தீர்த்துவிடும். இது அனுமதிக்கப்படுகிறது. அதையும் அணைக்கவும். அதாவது நாம் உலாவும் போது அல்லது உலாவும் போது இணைப்பு கிடைத்தால் அது நம்மை ஒரு இணையதளத்திற்கு திருப்பி விடுகிறது. தவறுதலாக அதை தட்டினால் அந்த வழிமாற்றுகள் நின்றுவிடும். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அமைப்பு இதுதான். இப்போது நான் உங்களுக்கு இரண்டாவது அமைப்பை சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு மொபைலில் மிகவும் எரிச்சலூட்டும் விஷயம் டிஸ்பிளேவை அதிகமாக பயன்படுத்துதல். எனவே இங்கிருந்து நீங்கள் உங்கள் மொபைல் போன் அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். மேலும் நீங்கள் பயன்பாடுகளை தேட வேண்டும். நீங்கள் தேடியவுடன் இங்கே ஒரு விருப்பத்தை காண்பீர்கள். சிறப்பு அணுகல். எனவே நீங்கள் சிறப்பு அணுகலை தட்ட வேண்டும். மேலும் இங்கே ஆப்ஸில் காட்சிப்படுத்துவதற்கான விருப்பத்தை காண்பீர்கள். ஆனால் அது இன்னும் இங்கு வரவில்லை. நீங்கள் OnePlus அல்லது Samsung ஐ பயன்படுத்தினால் அது வேறுபட்டது. அங்கு நீங்கள் மற்ற பயன்பாடுகளின் மேல் காட்டுவதற்கான விருப்பத்தை காண்பீர்கள். இங்கே நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அனைத்து பயன்பாடுகளையும் அணைக்க வேண்டும். உதாரணமாக நான் Flipkart, Google Meet மற்றும் Messenger ஐ முடக்கியுள்ளேன். அனுமதி இல்லை, அதையும் இங்கிருந்து அணைக்கிறேன். உங்கள் மொபைல் போனில் உள்ள பிற பயன்பாடுகளின் மீது காட்சியை நீங்கள் தேடலாம். இங்கேயும் அணைக்கப்படும். சில நேரங்களில் இதன் காரணமாக இது கூகுள் அல்லது தொலைபேசியில் வேலை செய்யாது. ஏனெனில் இந்த அப்ளிகேஷன்கள் திரையில் இயங்கும் மற்றும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இயங்கும். எனவே இப்போதே அணைத்து விடுங்கள். நீங்கள் சாம்சங்கில் செய்கிறீர்கள் என்றால் மற்ற ஆப்ஸ் மீது டிஸ்பிளே வருவது போல அங்கு நீங்கள் மேலே தோன்றும் விருப்பம் கிடைக்கும். எனவே நீங்கள் சாம்சங் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மேலே தோன்றும் என்று தேடுங்கள். எனவே நீங்கள் மேலே தோன்றுவது தேடுகிறீர்கள். அதை இங்கேயும் அனுமதிக்கவில்லை. மேலே தோன்றுவது அனுமதிக்கப்படாது மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் மேலே தோன்றாது. இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மொபைல் போனின் அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து நீங்கள் ஒரு விருப்பத்தை காண்பீர்கள். கூகுள். நீங்கள் கூகுளுக்கு செல்லுங்கள். என்னுடன் பின்தொடரவும். மேலும் அனைத்து வகையான விளம்பரங்களையும் தடுப்பதற்கான ஒரு குறுகிய வழியையும் இங்கு வழங்கியுள்ளோம். எனவே இங்கே நாம் விளம்பரங்களை தட்ட வேண்டும். இங்கே நீங்கள் விளம்பர ஐடியை நீக்குவதை காணலாம். நீங்கள் விளம்பர ஐடியை நீக்க வேண்டும். நாம் ஒரு விளம்பரத்தை பெறும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதனத்தின் விளம்பர ஐடி இருக்கும். அதை அதன் பக்கத்திலிருந்து கூகுள் உருவாக்குகிறது. அந்த ஐடியை நாம் அழித்துவிட்டால் இந்த குறிப்பிட்ட ஐடியில் நாம் எந்த விளம்பரத்தையும் அனுப்ப வேண்டும் என்று சர்வர்கள் அறியாது. எனவே நீங்கள் அதை இங்கிருந்து நீக்கலாம். உங்கள் ஐடியை மட்டும் நீக்கவும். இப்போது இங்கே உங்கள் தரவு எந்த பயன்பாட்டிற்கும் செல்லவில்லை. ஏனெனில் உங்கள் விளம்பர ஐடி உருவாக்கப்படவில்லை. உங்கள் மொபைல் போனின் அமைப்புகளில். இப்போது நீங்கள் அமைப்புகளுக்கு வந்துவிட்டீர்கள். இங்கே நீங்கள் DNS ஐ தேட வேண்டும். DNS அவசியம். வெளியில் இருந்து எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எந்த பயனற்ற வலைதளத்திற்கும் செல்ல வேண்டியதில்லை. இங்கிருந்து எங்கள் தொலைபேசி எங்களுக்கு DNS உள்ளது. இப்போது இங்கே நீங்கள் தனிப்பட்ட DNS இன் விருப்பத்தை பெறுகிறீர்கள். நீங்கள் அதை தட்டவும். இங்கே நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட தனிப்பட்ட DNS ஐ காணலாம். நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஆன் மற்றும் இணைக்கப்பட்ட DNS. இது அத்காத் இலிருந்து இணைக்கப்பட்டுள்ளது. அத்காத் பாதுகாப்பானது. இது போன் கொடுப்பதில்லை. இப்போது பாப்-அப் வருவதும் நின்றுவிடும். விளம்பரங்கள் தடுக்கப்படும். உங்களுக்கு இன்னும் இதில் சிக்கல் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு கடைசி விருப்பத்தை சொல்கிறேன். அது ரம்பா நிலாஜ். பிளே ஸ்டோருக்கு செல்லவும் மற்றும் இங்கே தட்டவும். இங்கிருந்து ஏதேனும் இலவசம் தேடுங்கள். இது போன்றது அத்புலக்க. இதை பார்க்கிறேன். FAB அத்புலக்க உலாவி. அதை தட்டவும்.
அதை நிறுவவும். மேலும் பயனற்ற விளம்பரங்கள் வரும்போதெல்லாம் அது தடுக்கும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இது உங்கள் விளம்பரங்களை 200% தடுக்கும்.